இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு கம்பெனில வேலை வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்புறமா முன்னணி நடிகர்களானவங்க யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாதவன். மாதவன் நடிகரா வரதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் துறையில படிச்சவர். கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமா தொடர் பாடல் மற்றும் பொதுப்பேச்சு பயிற்சியாளரா வேலை பார்த்திருக்காரு. இன்ஜினியரிங் பின்னணி இருந்தாலும் நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் அவரை விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மூலமா சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அலைப்பாயுதே படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவா மாறினாரு. அந்த டைம்ல சாக்லேட் பாயா இருந்தது மட்டும் இல்லாம பல பெண்களோட கனவு நாயகனே மாதவன் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்தி. நடிகர் சிவகுமாரோட மகனான கார்த்தி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சவர். அதுக்கப்புறமா அமெரிக்காவுல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தொடர்பா உயர்கல்வியும் படிச்சிருக்காரு. அமெரிக்காவுல வேலைவாய்ப்பு இருந்துமே சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமா இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு. அதுக்கப்புறமா டைரக்டர் மணிரத்னம் கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்து பருத்திவீரன் பட வாய்ப்பும் கிடைச்சி ஹீரோவாவும் மாறினாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. ஆர்யா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சவர். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா மென்பொருள் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருந்துமே மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு. மாடலிங் மற்றும் நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் காரணமா அப்படியே சினிமாக்குள்ள நுழைஞ்சாரு. அறிந்தும் அறியாமலும், பட்டியல், நான் கடவுள், பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு தொடர்ந்து ஆர்யா பீக்லயே இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண். இளம் நடிகரான ஹரிஷ் கல்யாண் இன்ஜினியரிங் படிப்பை படிச்சு முடிச்சவர். காலேஜ் டேஸ்லயே நடிப்பின் மீது ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால திரைப்பட வாய்ப்புகள் அப்பவே இவர் தேடி இருக்காரு. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் சிந்து சமவெளி. அந்த படத்துல நடிக்காமலே இருந்திருக்கலாம். மனுஷன் ஏன் நடிச்சாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. மிகப்பெரிய சர்ச்சையான அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில வருஷங்கள் வாய்ப்பு இல்லாம ரொம்ப தவிச்சாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ்குள்ள போய் ஃபேமஸ் ஆகி தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாரு. அப்போ பியார் பிரேம காதல், ஓமன பெண்ணே, லப்பர் பந்து மாதிரி பல ஹிட் படங்கள் அவருக்கு அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துல்கர் சல்மான். மலையாள நடிகராகவே இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் துல்கர் சல்மான். அமெரிக்காவுல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச இவர் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல வேலையும் பார்த்திருக்காரு. வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட அப்பாவோட அழைப்பின் காரணமா சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்காரு துல்கர் சல்மான். இன்னைக்கு அவங்க அப்பாவோட ரொம்ப ஃபேமஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனு சூட். பாலிவுட்டோட ரொம்பவே ஃபேமஸான நடிகர் இவர். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்திருக்காரு. அங்க வேலை பார்க்க முடியாம வேலையை விட்டுக்கிட்டு மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த டைம்ல மனுஷன் செம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. இப்பவும் தான். அதன் மூலமா அவருக்கு சினிமா பட வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. தமிழ் ரசிகர்களுக்கு சந்திரமுகி, அருந்ததி, ஒஸ்தி மாதிரியான படங்கள் மூலமா சோனு சூட் நல்ல பரிச்சயமானாரு. கொரோனா காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே உதவி தேவைப்படக்கூடிய நபர்களை தேடி போய் உதவி பண்ணிட்டு இருக்காரு.